ரீட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட ஷாம் சார் இணைஞ்சிருக்காங்க. இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் ஓடிஐ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. காரணம் ரோக்கோ அப்படிங்கிற அந்த 2 பேர் தான். நீங்களுமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருந்ததை அந்த ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சது உங்களுடைய ஸ்டேட்டஸ். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இதை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? சரி, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய யூடியூப் ஃபேன்ஸுக்கு, நம்மளோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிக்கு வந்து தீபாவளி விஷயத்த சொல்லிடுவோம். இப்போ தீபாவளியில வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுவோம். ஆசாசியா போய் ஏதாவது பட்டாசு நம்ம பாயிட்டு வருவோம். இந்த பட்டாசு அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. வாங்கிட்டு வந்து நம்ம கொளுத்துற நேரம் அந்த பட்டாசு வந்து நல்லா பத்தும், தப்புன்னு அப்படின்னு ஒண்ணுமே இல்லாம அப்படி சொல்லி போயிடும். அதோட ஈக்குவேஷன் மாதிரி தான் வந்து இன்னைக்கு இருந்துச்சு. ரோக்கோவோட அந்த ஒரு இன்னிங்ஸ் பயங்கரமா வந்து ஜாம்பவான்கள் வராரு. வந்து இது ரைட் அப் என்ன, பேர் என்ன, பில்டப் என்ன, பேத்தோ சாங் என்ன அப்படிங்கிற மாதிரி எங்க யூடியூப் எடுத்தாலும் சரி, இல்ல நம்ம வந்து இன்ஸ்டா ரீல் எடுத்தாலும் சரி, மீம்ஸ் எடுத்தாலும் சரி, இல்ல பயங்கரமா வந்து இருந்துச்சு. அந்த ஜிபியு குட் பேட் அக்லியில சொல்ற மாதிரி அவன் ஃபார்மேட்ல அவன் வரானா, அவன் ஏதோ பண்ண போறான் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. ஒரு 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 கேமை வந்து நம்ம மாஸ்டர் பண்றோம், ஒரு விஷயத்த நம்ம வந்து மாஸ்டர் பண்றோம். பட் அதுல நம்ம கொஞ்சம் ஒரு 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 குறிப்பிட்ட காலம் நம்ம வந்து கொஞ்சம் விலகி நிற்க வேண்டிய இருக்கும்போது திருப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரம் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் அந்த ஒரு விஷயத்த வந்து இங்க வந்து காமிச்சிருக்குது. 2 பேருமே வந்து இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப வந்து ஒரு லாங் வீக்கெண்ட் முடிச்சுட்டு ஒரு நல்ல லாங் வீக்கெண்ட், ஒரு லாங் ட்ரிப் போயிட்டு வந்து திருப்பி ஒருத்தன் வேலையை பார்க்க போக சொல்லும் போது அவங்க லேப்டாப் பாஸ்வேர்டு கூட மறந்துடுமா. அந்த மாதிரி வந்து அவங்க 2 பேரும் பாலை ஃபேஸ் பண்றது பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எஸ்பெஷலி விராட் கோலி வந்து அந்த ஒரு ரித்தம்லே இல்ல. ஒரு எண்ட்ல வந்து அந்த டாட் பால்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றதை பார்த்துட்டு இருக்கச்சேன், யாரா இவரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பேக் டு பேக் டாட் பால்ஸ் வந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து ரோஹித் அவுட் ஆன போது முன்னாடியாச்சும் கொஞ்சம் சிங்கிள்ஸா ஓடிட்டு இருந்தாங்க, இல்ல ஏதாவது ஒரு பால் வந்து தட்டாங்க போனாங்க. அவர் அவுட் ஆன உடனே அடுத்து ஒரு 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 மிகப்பெரிய கேப் வந்துச்சு. அந்த கேப்ல இருக்கும்போது ஒரு 4 அடிச்சாரு சுப்மன் கில். அந்த 4 அடித்து கேப்டலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது திருப்பி ஒரு அடிச்சு வந்து அவுட் ஆயிட்டாரு. ரோக்கோ, நம்ம வந்து ஹிந்தியில வந்து ரோக்கோனா வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நீங்களோட ஆட்டம் வந்து 2 பேர்கிட்டயுமே இருந்துச்சு. பேத்தட்டிக் வே டு ஸ்டார்ட் அவங்க ஒரு சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயம் என்ன ஆகும்னா, நாளைக்கு வந்து இதை கண்டிப்பா உங்களோட மைண்ட்ல வந்து எங்கேயோ ஒரு இதுல ஓடிட்டு தான் இருக்கும். ஏன்னா இதே ஆஸ்திரேலியால அதிகமா 100s அடிச்சவங்க 2 பேரும், இதே வந்து போடுற ஸ்டார்க்கையும் இல்ல போடுற ஹேசலுடையும் கணக்கில்லாம எத்தனையோ தடவை அடிச்சிருக்காங்க. டெஸ்ட், ஓடிஐன்னு சொல்லி எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்க. ஸோ இங்க இது வந்து என்ன கொஞ்சம் மைண்ட்ல எங்கேயோ பின்னாடி அவங்க ஓடும். அது டீமுக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும்போது கொஞ்சம் டீமோட மொராலே கொஞ்சம் குறைக்கும். அண்ட் அது வந்து இன்னைக்கு நம்மளோட டீமோடைய ரிஃப்ளெக்ஷனாகவும் ஆச்சு. நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு 50 ஓவர் ஆரம்பிச்சு, அப்புறம் மழை பெஞ்சுது. 50 49 ஆச்சு, 49 35 ஆச்சு, 30 26 ஆச்சு. கடைசியில என்ன ஆனோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பார் ஸ்கோர் கூட சொல்லக்கூடாது. ஒரு ஏதோ வந்து ஒரு பிலோ பார் ஸ்கோர் 130 ரன் அப்படிங்கிற மாதிரி எடுத்தாங்க. கிட்டத்தட்ட இந்த கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 180 இருந்தாலும் அதை ஒரு காரணமா சொல்லக்கூடாதுல்ல. இப்போ நீங்க வந்து நம்ம கிரவுண்ட்ல வந்து இப்படிதான்ப்பா இருக்கும், நம்ம ஆவரேஜ் 180 தான், நம்ம 130 அடிச்சிருக்கோம்னா அது ஒரு மாதிரி பாசிட்டிவா நம்ம பார்க்கலாம். பட் இன்னைக்கு இங்க என்ன நடந்திருக்குன்னா ஒரு பேட்டிங் கொலாப்ஸ். விராட் அடிக்கல, ரோஹித் அடிக்கல, சுப்மன் கில் அடிக்கல, ஸ்ரேயாஸ் ஐயர் அடிக்கல. சொல்லி வச்ச மாதிரி வந்து ஒரு 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 பிளானுக்கு வந்து ஆஸ்திரேலியா போட்டே தான் இருந்தாங்க. இவங்களுக்கு இந்த லென்த் தான் போகும். நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும் சாண்டி. சுப்மன் கில்லுக்கும் பேர் என்ன, ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் ஷார்ட் பால் போட்டாங்க. ஷார்ட் பால்ல ஒரு ஷார்ட் பால் கூட ரோஹித் சர்மாவுக்கு போடல. ஏன்னா அந்த ஷார்ட் பால் ரோஹித் சர்மா கிட்ட போட்டிருந்தா அந்த 2 பால் தூக்கி வந்து அடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி ரோஹித்துக்கு ஒரு பாலும் போடல. அதே மாதிரி விராட் கோலிக்கு வந்து கொஞ்சம் அந்த டெம்ப் பண்ற அந்த கொஞ்சம் குட் லென்த் கொஞ்சம் முன்னாடி பால் போட்டு கொஞ்சம் அட்டென்ட் பண்ணிருந்தாங்க. ஏன்னா இறங்கி வந்து தட்டுவாரு, இல்ல டிரைவ் போவார் அப்படின்னு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதுலதான் மாறி போய் வந்து போனாரு. வெல் எக்ஸிக்யூட்டிவ் பிளான் இருக்காங்க ஆஸ்திரேலியா. அவங்க அடுத்த ஜெனரேஷன் கிட்ட வந்து கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து ரென்ஷா ஷார்ட் எல்லாமே வந்து கார்னர்லின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நீங்க உள்ள இந்த ஓவன் எல்லாமே உள்ளாங்க வந்த போது தேர் வெல் ப்ரிப்பேர்ட். 2027க்கு நாங்க ரெடி. யா, இப்போ நம்ம விளையாடுற ஒரு ஆஸ்திரேலியா டீம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு புதுவிதமான டீம் தான். ஈவன் ரென்ஷாவா இருக்கட்டும், ஓவனா இருக்கட்டும், இவங்க யாரும் வந்துட்டு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாதுதான். சொல்ல போனா மிச்சல் மார்ஷ் வந்து கேப்டன்சி பண்றது அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். பட் நம்ம இங்க பார்க்க வேண்டியது வந்து பட் இந்தியாவில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் 2 பேரும் இருக்காங்க. இது இல்லாம ஸ்ரேயாஸ் ஐயர் இப்படின்லாம் வரும்போது இந்த கொலாப்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க? அங்க வந்து இப்போ
போன வேர்ல்டு கப் நம்ம வந்து 2023 நவம்பர் 19 ஆடின அந்த டீம்ல இருந்து எடுத்து பார்த்தோம்னா அதுல ஆடின ஒரு 4 பேரும் 5 பேரும் தான் இங்க இருக்காங்க. மேல வந்து உங்களுக்கு வந்து இப்ப என்ன டிராவிஸ் ஹெட்டும் மிச்சல் மாஷும், கீழே போலிங் பாத்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க்கும் உங்களுக்கு வந்து இப்ப என்ன ஜார்ஜ் ரோலும். இந்த 4 பேர் தான் 19 நவம்பர் 2023 ஆடின டீம்ல வந்து இருந்தாங்க. இங்க பாத்தீங்கன்னா பும்ரா மட்டும்தான் இல்ல. பும்ரா உங்களுக்கு இல்ல, ஷமி இல்ல, தென் கூட வந்து ஜட்டு அவர்லாம் வந்து விட்டுருங்க. ஜட்டு குல்தீப் யாதவ் இந்த மாதிரி குல்தீப்லாம் வந்து வெளியில உட்கார்ந்து இருக்கிறாரு. மத்தபடி வர எல்லாமே இங்கதான் இருக்காங்க. டிஃபரன்ஸ பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்திரேலியாவையே நம்மளுடைய 2 மிகப்பெரிய ஸ்டால்வர்ட்ஸ் உள்ள கொண்டு வரும்போது நம்ம போன வேர்ல்டு கப்ல உங்களுக்கு வந்து சுப்மன் கில் நல்ல ஃபார்ம்ல அடிச்சாரு. ஒரு 400+ ரன் அடிச்சிருந்தாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த 4 பேரும் பாருங்க. ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த 4 பேருமே போன வேர்ல்டு கப்ல அந்த ஒரு டன்னா ரன் அடிச்சு வச்சிருந்தாங்க. ஈவன் ஃபைனல்ஸ் கூட ஆடினாங்க. இங்க 4 பேரு தான் வந்து அந்த ஃபைனல்ஸே ஆடினவங்க. இங்க டாப் ஆர்டர் 4 பேருமே அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா கலக்கினவங்க. அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. நேத்தன் எல்லிஸ் வர்றாரு. நேத்தன் எல்லிஸ் வந்த பால விக்கெட் எடுக்கிறாரு. நேத்தன் எல்லிஸ் வந்து அவர் நம்ம T20 சர்க்கிட்ல ரொம்ப பெருசா ரேட் பண்ணுவோம். அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலர்ஸ் அவைலபிள் இந்த T20 சர்க்கிட்ல. அவரோட ஓடிஐ வந்திருக்கும் போது சூப்பரா பண்ணியிருந்தாரு. உங்களுக்கு வந்து கியூனேமேன் வந்து சொன்னாங்க, கியூனேமேன் வந்து ரொம்ப ஸ்பின் எல்லாம் பண்ண மாட்டாரு, கஷ்டம்னு. கட்சி கிளியர் பண்ண முடியல. ஒரு ஃபன்னுக்கு 6 அடிக்கிற ஒரு KL ராகுலால எனக்கு 6 அடிச்சு கிளியர் பண்ண முடியல. இல்ல அக்ஷர் பட்டேல கிளியர் பண்ண முடியல. ஸோ த பாயிண்ட் வேர் வாட் ஐம் டாக்கிங் ஹியர் இஸ் அவங்களுடைய லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்குவாட கூட நம்மளுடைய மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அடிக்க முடியாத நிலையில நம்ம இருக்கோம். ஸோ இப்படி இருக்கும்போது இங்கதான் அந்த கிரிக்கெட்டோட அந்த ஒரு குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் நம்ம விளையாடுறது அந்த அந்த பே ஆஃப் டிஃபரன்ஸ் நம்ம பார்க்க முடியுது சாண்டி. இது இந்தியா ஒரு வார்னிங் அலாரமா எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். கோயிங் ஃபார்வர்ட் அடுத்த 2 மேட்ச்ல இந்த ரோக்கோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு நான் பாக்குறேன். ஒட்டுமொத்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் பாக்குறேன். அது என்ன மாதிரி அமையுதோ அதை பேஸ் பண்ணி தான் 2027க்கு நம்ம ஒரு டீம் ரெடி பண்ணுவோம் பாத்தீங்களா, நம்ம சவுத் ஆப்பிரிக்கா ஆடுற டீம் அங்க வந்து அமையணும் நம்ம பாக்குறோம். பழைய பாஸ்ட் க்ளோரிஸை வச்சுக்கிட்டு பாஸ்ட் லாரன்ஸ் வச்சுட்டு அவன் போறது கரெக்டா இருக்காது. ஈவன் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் ஈவன் சுப்மன் கில் தேவையில்லாத ஷாட் தான். உங்களுக்கு டவுன் த லெக் தேவையில்லாத ஷாட் தான். தொட்ட விட்டா இருக்கு. உங்களுக்கு ஸ்ரேயாஸ் ஐயருக்கு வந்து இந்த ஷார்ட் பால் எத்தனை இடத்துல நீங்க ஷார்ட் பால் வீக்னஸா இருப்பீங்க. இவ்வளவு வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இவ்வளவு வருஷமா நீங்க வந்து ஆடிட்டு இருக்கீங்க கிரிக்கெட். ஷார்ட் பால் வீக்னஸ்ங்கிறது எத்தனை வருஷமா திருப்பி ஆடிட்டு இருப்பீங்க. அதே போல பாயிண்ட்ஸ் டு பி இந்தியால பாத்தீங்கன்னா அந்த பேட்டிங் ஆர்டர் கொலாப்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ KL ராகுல் வந்து அங்க KL ராகுலும் அக்ஷர் பட்டேலும் ஒரு இடத்துல தாக்கு பிடிச்சாங்க. அந்த தாக்கு பிடிச்சிட்டு வரும்போது அடுத்து நிதிஷ்குமார் ரெட்டின்னு ஒரு பேட்டர் ஆல்ரவுண்டர் இருக்கும்போது வாஷிங்டன் சுந்தரம் மேல அனுப்புனது எப்படி பாக்குறீங்க? அவங்க வந்து நிதிஷ்குமார் ரெட்டி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா அடிச்சது. ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டிக்குமே வந்து இன்னைக்கு பிச்சு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பால் நின்னு வந்துச்சு. பால் வந்து ஸ்ட்ரைட்டா டு த பேட் ஈஸியா வரவே இல்லை. நீங்க மழைக்கு முன்னாடியாச்சும் உங்களுக்கு கொஞ்சம் பவுன்ஸ் இருந்துச்சு. மழை பெஞ்சுக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பவுன்ஸ் பெருசா வர ஒரு மாதிரி நின்று வந்து புடிச்சு வர ஆரம்பிச்சு உங்களுக்கு பிச்சுல வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படி இருக்கிறச்ச கொஞ்சம் வந்து அவங்க வந்து யாராவது ஒருத்தர் வந்து அட்டாக்கிங் பயங்கரமா ஃப்ரம் பால் 1ல போயிட்டு வந்து ஒரு ஹர்திக் பாண்டியா மாதிரி வந்து அடிச்சு கிளியர் பண்ற ஒரு ஆளை தான் பார்த்திருக்கேன். அதுதான் நிதிஷ்குமார் ரெட்டி எடுத்திருந்தாங்க. அவரும் கடைசி ஓவர் அடிச்ச அந்த ஒரு 2 6 தான் கொஞ்சம் ஒரு ஒரு ஹானரபிள் ஸ்கோருக்காச்சும் கூட போய் வந்துச்சு. வாஷிங்டன் சுந்தர் நீங்க எங்க கொண்டு வரலாம். வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு 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 ரன்னபால் பார்ட்னர்ஷிப் ஆடிட்டு இருக்காங்க. அந்த ரன்னபால் பார்ட்னர்ஷிப் அப்படியே வந்து தட்டி கொண்டு போகணும் அப்படின்னு இருக்கும்போது அங்க கொண்டு போனா கரெக்டா இருக்கும். வாஷிங்டன் சுந்தர் அகேன்ஸ்ட் ஸ்பேசஸ் செமையான ஆப்ஷன். இங்க கிரவுண்டோட ஒரு சைடு வந்து பயங்கர வித் அந்த சைடு இருக்கு. அவரோட லெக் சைடு வந்து பயங்கர லென்த்தி. ஸோ அதனால என்ன பண்ணாலும் கிளியர் பண்ண முடியாது. அந்த அந்த சைட்ல அவங்க ஆட வச்சு அவருக்கு போலிங் ஸ்பின் போட்டு இருந்தார். ஸோ அவர் என்ன பண்ண முடியும். கொஞ்சம் வந்து இந்த திங்க் டேங்க் வந்து யோசிச்சிருக்கணும். இப்ப நம்ம கண்டிஷன் என்ன, யாருக்காக நம்ம ஆடிட்டு போயிட்டு இருக்கோம், என்ன டார்கெட் மைண்ட்ல வச்சிருக்கோம். இன்னைக்கு மேட்ச் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியால போய் ஆடுற பிராக்டிஸ் மேட்ச் மட்டும் தான் ஆடினாங்க. இன்னைக்கு வந்து முதல் ஓடி மேட்ச் இவங்க ஆடவே இல்லை. இந்தியா போய் ஒரு பிராக்டிஸ் மேட்ச் ஆடுவாங்க பாத்தீங்கன்னா வழக்கமா டூர் போகும்போது அந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ் மேட்ச் மோட்ல தான் இன்னைக்கு ஆடி இருக்கிறாங்க. பார்ப்போம் மிச்சம் இருக்க 2 மேட்ச்ல என்ன பண்றாங்கன்னு. GGN இங்கிலாந்து கம்பீர் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போமே. இப்போ நம்ம ஹைலி ரேட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா வந்து அஜித் அகர்கரும் பண்ணிட்டு இருக்காரு, கௌதம் கம்பீரும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவரு இப்போ இந்த மேட்ச்ல பார்த்தோம்னா ரன்ஸும் வாரி வழங்கியிருக்காரு. அதே போல பேட்ஸ்மேனாகவும் அவர் எதுவும் பெருசாக பண்ணல.
இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அவரால் இப்போ பெரிய பஞ்சாயத்துலாம் போயிட்டு இருக்கு தமிழ்நாடு. சி உங்களுக்கு வந்து பெரிய பெரிய யூடியூபர்ஸே வந்து அவரை பத்தி கமெண்ட் சொல்லும்போது நம்ம என்ன கமெண்ட் சொல்றது போறது. சி ஒன்லி திங் சாண்டி, இந்தியால வந்து டெப்த் ஆஃப் டேலண்ட்ஸுக்கு வந்து டெப்த் ஆஃப் டேலண்ட்ஸுக்கு அளவே இல்லை. ஏகப்பட்ட பவுலர்ஸ் இருக்காங்க, இல்ல ஏகப்பட்ட பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ், இல்ல ஃபாஸ்ட் பவுலிங் எல்லா இதுவும் இருக்கவே இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸான ஆள்ல இருந்து அப்கமிங் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படி இருக்கச்ச ஒரு குறிப்பிட்ட பர்சனை வந்து இவ்வளவு தூரம் பேக் பண்றாங்க போறாங்கன்னா, there must be something special that he possess. நீங்க ஹர்ஷதீப் வந்து சொன்னாங்க, ஹர்ஷதீப் வந்து நீங்க வந்து அமேசிங்கா வந்து உள்ள வந்து மேட்சை வந்து கொண்டு போயிட்டு இருந்தாரு. நீ நீட்டா வந்து போட்டு ஹெட் விக்கெட்டை தூக்குனதெல்லாம் வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா வந்து தூக்குனாரு. நம்ம நத்திங் டு டிஸ்கிரெடிட் ஹிம். ஒரு எண்ட்ல வந்து ஒருத்தர் வந்து ஒருத்தர் டைட் பண்ணும்போது இன்னொரு லீட் பேசர் என்ன பண்ணும், அந்த ப்ரெஷரை வந்து அப்படியே மொமெண்டத்தை கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுதான் வந்து ஒரு 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 லீட் பவுலரோட விஷயம். ஒரு பிலோ பார் டார்கெட்டை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதுலயும் அவனுக்கு ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம் வேற. அப்படி இருக்கச்ச அப்படி என்ன லைன்ல போடணும், எந்த லென்த்ல போடணும், இதை வந்து எதுவுமே திங்கிங் பொசஸ் இல்லாத ஒரு போலரும் சரி, இல்ல அந்த இன்புட் கொடுக்க வேண்டிய கேப்டனும் சரி, இல்ல அதை பேக் பண்ற கோச்சும் சரி, வி ஹாவ் டு நம்ம என்ன சொல்ல கிரிட்டிசைஸ் பண்ணி தான் ஆகணும். இது என்ன ஒரு பியூட்டினா, இந்த 3 பேருமே வந்து யாரு, கௌதம் கம்பீரும் சரி, ஹர்ஷித் ராணாவும் சரி, சுப்மன் கிலும் சரி, ஆஸ்திரேலியால ஒயிட் பால் ஆடினதே கிடையாது. உங்களுக்கு வந்து டெஸ்ட் ஆடி இருக்காங்களே தவிர ஒயிட் பால் ஆடினதே கிடையாது. ஸோ அப்படி இருக்கச்ச ஒரு டிராப் இன் பிச்சர்ஸ்ல இருக்கிற இந்த கிரவுண்ட்ல இருக்கும்போது என்ன போடணும், என்ன லென்த்ல போடணுங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றோம். நீங்க வந்து ஹர்ஷித் ராணா மட்டும் அம்பை மட்டும் தான் பாக்குறீங்க. நீங்க அம்பு வந்து ஹர்ஷித் ராணா தான் பாக்குறீங்க. அவங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேர் என்ன பண்ணாங்க, ஒரு கேப்டன் என்ன பண்ணாரு, ஒரு கோச் என்ன பண்ணாரு. சோ இது 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 ஒரு இந்த பேக்கிங்க்கு என்ன ரீசனு, அவர் என்ன அப்படி கொத்து கொத்தா வந்து விக்கெட் எடுத்துட்டாரா போயிட்டாரா, அந்த கிரெடிட் வரவே வேணாம். ஒரு 140 கோடி பேர் இருக்கிற ஒரு இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணா யூ நீட் டு ஹேவ் சம் டேலண்ட். when you don't have the talent, get yourself out. நட்டு இதே மாதிரி டவுன் அண்டர் போனாரு சாண்டி. 3 ஃபார்மெட்லயும் கலக்கினாரு சாண்டி. 3 கண்டிப்பா. ஃபார்மெட்லயும் கலக்கினாரு. நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு 5 வருஷம் முன்னாடி இதே மாதிரி டவுன் அண்டர் போனாரு. 3 ஃபார்மெட்ல டெபியூட் பண்ணி சான்ஸ் கிடைச்சது. கலக்கிட்டு வந்தாரு. ஹர்திக் பாண்டியா அவரோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை நட்டு கூட ஷேர் பண்ணாரு. நீங்க நட்டு திருப்பி சான்ஸ் கொடுத்தீங்கன்னா கிடையாது. ஹர்ஷித் ராணா 40 ரன் 50 ரன் கொடுத்தா கூட அவருக்கு மேட்சுக்கு மேட்ச் சான்ஸ் கொடுத்துட்டே இருப்பீங்க. இல்லைன்னா யார் பிரசித் கிருஷ்ணாக்கு போவீங்க, இல்லைன்னா வந்து யார் போவீங்க, ஷமிக்கு கூட மாட்டீங்க. ஷமி உள்ள வந்து ட்ரெமெண்டஸ் சொல்றாங்க. ஐசிசி ஈவெண்ட்ஸ்ல ஸ்டார்க்கு எப்படி ஆஸ்திரேலியால வந்து கொத்து கொத்தா விக்கெட் இருக்கிற ஸ்பெஷலிஸ்டோ 55 விக்கெட் எடுத்திருக்கிறாரு முகமது ஷமி. அவர் எங்க இடத்துல இருக்காங்க, கொண்டையில. சரி, ஓகே, முகேஷ் குமார் என்ன ஆனாரு, ஆகாஷ் தீப் என்ன ஆனாங்க தெரியாது. இது யாருமே எந்த ஒரு பதிலோ இல்ல எந்த ஒரு ஒரு கிளாரிட்டி கிடையாது. இல்ல பழைய ஓல்டு ஹார்ஸ் பூவி என்ன ஆனாரு. உங்களுக்கு ஆஸ்திரேலியா டீம் எடுத்து போறீங்க, ஓகே, ஜஸ்பிரீத் பும்ராவை நீங்க வந்து ரொம்ப முக்கியமான, அதாவது பயங்கரமான இம்பார்ட்டன்டான வெஸ்ட் இண்டீஸோட டெஸ்ட் சீரீஸ்க்கு 2 டெஸ்ட்டுக்கும் ஆட வச்சீங்க. அதுவும் ஹோம்ல இருக்க 2 டெஸ்ட்டுக்கு ஜஸ்பிரீத் பும்ரா ஆட வைப்பீங்க. ஆனா அதே ஜஸ்பிரீத் பும்ராவை ஆஸ்திரேலியால ஓடிசிஸ் எடுத்து போக மாட்டீங்க. ஆனா ஹர்ஷித் ராணாவை இங்க ஹோம்ல வெஸ்ட் இண்டீஸுக்கு கூட போலிங் போட விடாம அங்க கொண்டு போய் வந்து போலிங் போட வைப்பீங்க. இது என்ன விதமான ஒரு 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 மைண்ட் செட்டு, இல்ல இது என்ன விதமான ஒரு 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 அப்ரோச், தாட் ப்ராசஸ் தெரியல. இது இது இந்த ஒரு பேசிக் கேள்வி நமக்கு கேட்க தோணுதுல. ஒரு ஒரு மேட்சை பாக்குறோம், ஒரு ஒரு மேட்சை வந்து ஃபாலோ பண்ற ஒரு ஃபேனா, ஒரு ஒரு அனலிஸ்ட், நமக்கே இந்த கேள்வி கேட்குது. ஹோம்ல வெஸ்ட் இண்டீஸ் கூட உங்களுக்கு ஜஸ்பிரீத் பும்ரா தேவையா? ஆஸ்திரேலியா கூட கிடையாதா? ஆனா ஹோம்ல ஹர்ஷித் ராணா உட்கார வச்சிருவாங்க, அங்க போய் ஆட வைப்பாங்களாம். என்னடா லாஜிக், என்னடா பண்றீங்க, என்ன என்ன டீம், என்ன மேட்ச், என்ன செட்டப், அப்படி போறீங்க. இந்த கேள்வி கூட கேட்க கூடாத ஒரு கேப்டன் அங்க இருக்கிறாங்க. இந்த செலக்ஷன் ப்ராசஸ் கூட கேட்க கூடாத ஒரு கேப்டன் அங்க இருக்கிறாங்க. இல்ல அதுதான் இப்போ வந்து இப்போ ரோஹித் அண்ட் கோலி, திரும்பி நம்ம அவங்க இதுக்கே வருவோம். இப்போ இவங்களுடைய அந்த ஒரு மேட்ச், இந்த பெர்ஃபார்மன்ஸே வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு ஆர்டரே வந்துட்டு டோட்டலா வந்து கொலாப்ஸ் பண்ணியிருக்கு அப்படிலாம் போது ஃபியூச்சரை தான் நாங்க பார்க்க போறோம்னு இவங்க அடிக்கடி சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ இந்த சீரீஸ்ல நம்ம ஒரு படுதோல்வியோ இல்லை இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸோ வந்துட்டு ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சி இப்போ 2 பேர்கிட்டயும் வந்து 2 டிஃபரெண்டான கான்ட்ராஸ்டிங் ஒப்பீனியன் இருந்துச்சு சாண்டி. கோச் ஒன்னு சொல்றாரு, செலக்டர் இன்னொன்னு சொன்னாரு. அஜித் அகர்வால் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து ஒரு ட்ரையல் கிடையாது அவங்க 2 பேருக்கும். அவங்க அவ்வளோ 50 கிட்ட ஆவரேஜ் வச்சிருக்காங்க, இவ்வளவு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஒரு மாதிரி முட்டு கொடுத்தாரு. கம்பீர் தெளிவா சொல்லிட்டாரு, நாங்க வந்து
பார்ப்போம், அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சோம், இதுக்கப்புறம் அவங்க மேட்சஸ் ஆடணும், அவங்களோட பொசிஷன் வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. செம்ம வந்து இப்போ 1-0ன்னு முடிஞ்சாச்சு. இப்போ வந்து ஆரம்பம் நம்ம அந்த லப்பர் பந்துல சொல்லுவோம், நீ மேட்ச் எப்பவுமே சாமிக்கு விட்டுருவோங்கிற மாதிரி மேட்சை விட்டோம். நீ விட்டாச்சு, சுத்தமா விட்டாச்சு. ஸோ இப்போ அடுத்தது 2 மேட்ச்ல வந்து அட்லீஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு ஃபைட் பேக்கை கொடுக்கும் பட்சத்தில் தோக்குறது ஜெயிக்கிறது செகண்டரி, ஒரு ஃபைட் பேக்கை கொடுக்கும் பட்சத்தில் மீடியாவும் சரி, இல்ல கோச்சும் சரி, இல்ல செலக்டர் மேலேயும் சரி, எந்த ஒரு கேள்வியும் வராது. இப்போ இந்தியா வந்து அடுத்த 2 மேட்ச் வந்து ஒரு போராடி தோக்குறதுன்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி அடிச்சு இவங்க 2 பேரும் கிட்ட இருந்து ஒரு 50, ஒரு 50-60 அந்த மாதிரி வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. பட் இதே இது ரிப்பீட் ஆச்சுன்னா கன்ஃபார்மா மீடியாவோட ஸ்க்ரூட்னியும் பிரச்சனையாகும். முன்னாள் பிளேயர்ல இருந்து எல்லாருமே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அழகா இவங்க 2 பேரையும் சைட்லைன் பண்ணிட்டு மேல வந்து உங்களுக்கு வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வாலையோ இல்ல அபிஷேக் சர்மாவையோ வந்து ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு உட்கார வச்சுட்டு ஒன் டவுனுக்கு திலக் வர்மா இருக்காரு பாத்தீங்களா, திலக் வர்மா வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ இன்னும் என்ன பிரச்சனையா இருந்தா, இப்ப நம்ம டீம்ல வந்து எப்பவுமே அந்த ஒரு எல்லாமே ரைட் ஹேண்டர் இருக்கிறதுனால சொல்லி வச்சு விக்கெட் தூக்குறது ரொம்ப ஈஸியா போயிருச்சு. ரோஹித் ரைட்டு, கில்லு ரைட்டு, உங்களுக்கு விராட் கோலி ரைட்டு, ஸ்ரேயாஸ் ஐயர் ரைட்டு, KL ராகுல் ரைட்டுன்னு சொல்லிட்டு 5 விக்கெட். எந்த ஒரு 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 டீம்லயும் 5 பேர் ஃபர்ஸ்ட் 5 விக்கெட்ஸ் வந்து எல்லாம் வந்து ரைட் ஹேண்டர்ஸா கிடையவே கிடையாது. இது வந்து ஸ்ரீலங்கால வந்து 90sல இருக்கும், ஒரே ஒரு ரைட் ஹேண்டர் மத்த லெஃப்ட் ஹேண்டர் தான் இருப்பாங்க. ஜெயசூர்யா, குருசிங்கா, என்ன உங்களுக்கு அர்ஜுனா ரணதுங்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் லெஃப்ட்ல இருப்பாங்க. ஒரே ஒரு ரைட் தான் முதல்ல கழுத்தனா இருப்பார். அப்புறம் கீழே வந்து அரஞ்சடி சில்வா வருவார். இந்த ரைட்டை லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் 3 ரைட்டா வர்றது வந்து ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜை வந்து உங்களுக்கு வந்து ஆப்போனன்ட்ஸுக்கு கொடுத்துருது. ஸோ அதை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஆல்ரெடி சூப்பரா வந்து அவரு டெபியூ பண்ணி ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இங்கிலாந்துல கலக்கிட்டு வந்தாரு. இதே ஆஸ்திரேலியா டெஸ்ட்லயும் கலக்கினாரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு கேப்பை கொடுத்து தம்பி நீ இறங்குன்னு சொல்லிட்டு அவரை கொடுக்கலாம். இல்ல அபிஷேக் சர்மாவே வந்து இன்னும் அட்டாக்கிங் ஒரு ஷர்மாவை இன்னொரு ஷர்மாவை ரீப்ளேஸ் பண்ணு சொல்லிட்டு பண்ணலாம். பண்ணிட்ட பிறகு விராட் கோலி பொசிஷன் இட்ஸ் ஹியூஜ் ஷூஸ் டு ஃபில். இங்க ஒரு 14,000 சொச்ச ரன்னு, மேல ஒரு 16,000 சொச்ச ரன் சொல்லிட்டு இந்த 25,000 ஓடி ரன் மாத்துறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. அழகா என்ன பண்ணுவாங்க, இதுக்கு அடுத்து இன்னும் 9 மேட்ச் இந்த மாதிரி இருக்கா, கண்டிப்பா வெஸ்ட் இண்டீஸ் கூட மேட்ச் இருக்கு, ஸ்ரீலங்கா கூட மேட்ச் இருக்கு, பங்களாதேஷ் கூட எல்லாம் மேட்ச் இருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, வேர்ல்டுக்கு முன்னாடி இவங்க கூட எல்லாம் ஆடி ஆடி அந்த ஒரு கான்பிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இல்ல நாங்க வந்து வருங்காலத்தை நோக்கி போறோம், இவன் கிளம்பலான்னு சொல்லிட்டு போவாங்க. இது இங்க பேக் ஃபயர் ஆகுது. அங்க சவுத் ஆப்பிரிக்கா போகும்போது அங்க பேக் ஃபயர் ஆகலாம், அங்க இருக்க பிச்சுக்கோ போக்கும் பேக் ஃபயர் ஆகலாம். பட் திலக் வர்மா அங்க வந்து இது ஆடி இருக்கிறாரு, உங்களுக்கு வந்து T20 ஆடி இருக்கிறாரு, அபிஷேக் சர்மா அவங்க T20 ஆடி இருக்கிறாரு அப்படிங்கிற அதை வச்சு பாக்குறது அவங்க என்ன சொல்லிடுவாங்க, இல்லங்க நாங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதை எடுத்துட்டு போறோம், நீங்க கவலைப்படாதீங்க. இவங்க 2 பேர் இருந்தாலும் இருக்கிறத பத்தி கூட பிரச்சனை கிடையாது. ஆனா ஹர்ஷித் தான் கண்டிப்பா இருப்பார். ஹர்ஷித் ராணா கண்டிப்பா வந்து 2027 11ல கண்டிப்பா இருப்பார். ஓகே சார், இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு மிக்க நன்றி சார். இன்னொரு நன்றி சார். ஹாப்பி தீபாவளி.